தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கோஷ்டியூர். இது ஒரு சாதாரண கோயில் அல்ல. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் மிகப் புனிதமான விஷ்ணு ஸ்தலம். இங்கு அருள்பாலிக்கும் பெருமாள் சௌமிய நாராயண பெருமாள். அவரோட தாயார் திருமாமகள் நாச்சியார். கோஷ்டி என்றால் கூட்டம். இங்கு தேவதைகள் ஒன்று கூடி அசுரன் இரண்யகசிபுவை எப்படி அழிப்பது என்று ஆலோசித்ததாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த இடம் திருக்கோஷ்டியூர் என அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் அஷ்டாங்க விமானம். ஒரே கோயிலில் ஒரே பெருமாள் 3 நிலைகளில் தரிசனம் தருகிறார். கீழ்த்தளத்தில் அவர் பரங்குச சயனத்தில் படுக்கை நிலையில், நடுத்தளத்தில் அவர் இருக்கும் நிலையில், மேல்தளத்தில் அவர் நின்ற நிலையில் அருள்பாலிக்கின்றார். இந்த 3 நிலைகள் பிரபஞ்சத்தின் 3 நிலைகளையும் குறிக்கின்றன: உருவாக்கம், பாதுகாப்பு மற்றும் நிலைமை. இந்த கோயில் ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தில் மிக முக்கியமான இடம் பெறுகிறது. இந்த இடம் மகான் இராமானுஜர் அவர்களுடன் தொடர்புடையது. ஒரு நாள் இராமானுஜர் இங்கு வந்து அவரது ஆசானிடமிருந்து ஒரு ரகசிய மந்திரத்தை கற்றுக்கொண்டார். அந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. ஆனால் அவரது ஆசான் ஒரு நிபந்தனை வைத்தார்: இந்த மந்திரத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று. ஆனால் இராமானுஜர் அதை தனது மனதில் வைத்துக் கொள்ளவில்லை. அவர் கோயிலின் கோபுரம் மீது ஏறி அந்த மந்திரத்தை அனைவருக்கும் உரக்க சொன்னார். இந்த மந்திரம் எல்லோரையும் காப்பாற்றும் என்றால் நான் நரகத்திற்கு போகத் தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். அந்த ஒரு செயல் அவரை உலகம் முழுவதும் போற்றப்படும் சான்றோராக மாற்றியது. இந்த கோயில் பாவங்களை நீக்கும், ஞானத்தை அளிக்கும், மோட்சத்தை தருமிடமாக கருதப்படுகிறது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளின் அருளைப் பெறுகின்றனர். வைகுண்ட ஏகாதசி போன்ற திருவிழாக்களில் இங்கு மிகப்பெரிய திரளான பக்தர்கள் கூடுகின்றனர். இறுதியாக திருக்கோஷ்டியூர் பெருமாளை தரிசிப்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியம். ஓம் நமோ நாராயணாய. நன்றி, வணக்கம்.